ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். தமிழ்நாடு ரிலேட்டடான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 2025 வரக்கூடிய எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, குரூப் 1 இருக்கட்டும், இல்லை குரூப் 4 இருக்கட்டும், இல்லை குரூப் 2 இருக்கட்டும், எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்த் எது அப்படின்னா ஜனவரி 2025 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து நல்லா படிக்கணும். ஸோ அந்த வகையில் ஏப்ரல் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான மாதம். ஸோ இதில் தமிழ்நாட்டிலேருந்து முக்கியமான நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. ஸோ அது ஒன்றா பார்க்கலாம். முதல்ல தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம், தமிழ்நாடு மின் சாதன உற்பத்தி கொள்கை, தமிழ்நாடு மின் சாதன உற்பத்தி கொள்கை அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை தமிழக அரசாங்கம் ஏப்ரல் மாதம், அதாவது ஏப்ரல் 30 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொள்கை எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் மின் சாதனங்கள் உற்பத்தி பண்ணுறதை அதிகப்படுத்தணும், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தான் இந்த மின் சாதன உற்பத்தியில் ஒரு ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் செக்டார் இருக்கு இல்லையா, இந்த மின் சாதன உற்பத்தி துறை, இந்த துறைக்கு தமிழ்நாட்டில் 30,000 கோடி, எவ்வளோ 30,000 crore, 30,000 கோடி வந்து முதலீடு ஈர்க்கணும் அப்படிங்கிறது முதல் நோக்கமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துறையில் இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்கு இல்லையா, இந்த துறையில் கிட்டத்தட்ட 60,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது முக்கியமான காம்போனன்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து நம்ம உற்பத்தியான அந்த எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா, இந்த ஏற்றுமதியின் மதிப்பு வந்து 100 பில்லியனாக கொண்டு வரணும். எவ்வளோ 100 பில்லியன். அடுத்து இது எல்லாமே டார்கெட் என்ன அப்படின்னா அடுத்து ஒரு 3-5 வருஷத்துக்குள்ள, எப்போ ஒரு 3 to 5 இயர்ஸ், 3-5 வருஷத்துக்குள்ள இந்தந்த விஷயங்கள்லாம் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை தான் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங்கான ஒரு ஹப்பாக கொண்டு வரணும். அதுக்கடுத்து 30,000 முதலீடு இருக்கணும், 60,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும். அதுக்கடுத்து கடைசியாக 100 மில்லியன் எக்ஸ்போர்ட், ஸோ 100 மில்லியன் மதிப்பிலான நம்ம எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற இதுதான் வந்து இந்த திட்டத்துடைய முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 வகையான காம்பவுண்ட்ஸ், ஒரு 11 வகையான எலக்ட்ரானிக் காம்பவுண்ட்ஸ், எக்ஸாம்பிள் லித்தியம், அயன் செல், டிஸ்பிளே, இந்த பிசிபி, இந்த மாதிரியான ஒரு 11 வகையான இந்த எலக்ட்ரானிக் காம்பவுண்ட் உற்பத்தி பண்ணுறதுக்கு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து சில சலுகைகள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம மத்திய அரசாங்கம் ஒரு ஸ்கீம், மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமுடைய ஒரு தமிழ்நாடு வெர்ஷன் தான் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு எலக்ட்ரானிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீம். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் நம்ம தமிழக அரசாங்கம் முக்கியமான ஒரு திட்டம் வந்து போட்டிருந்தாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னா டிஎன் செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் பாலிசி, டிஎன் செமிகண்டக்டர் அண்ட் அட்வான்ஸ்ட் எலக்ட்ரிக் பாலிசி 2024 அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்துடைய ஒரு தொடர்ச்சி தான் என்ன அப்படின்னா இந்த ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஸ்கீம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நீங்கள் படிக்கும்போது அந்த ஸ்கீமுடைய டார்கெட் என்னென்ன எதை வந்து முக்கியமாக டார்கெட்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இதோடைய அந்த 3 டார்கெட்டையும் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பஞ்சோலா ஐடல் ஃபார் கேதார்நாத் அண்ட் பத்ரிநாத். ஸோ இது கேதார்நாத் பத்ரிநாத் இருக்கு இல்லையா, ஸோ கேதார்நாத் பத்ரிநாத் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான புனித ஸ்தலம். ஸோ இந்த புனித ஸ்தலத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து இந்த புனித ஸ்தலத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து சில சிலைகளை செஞ்சு அந்த ஸ்தலத்துக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. யாருடைய சிலை அப்படின்னா ஆதி சங்கராச்சாரியர் இருக்கார் இல்லையா, ஆதி சங்கராச்சாரியருடைய சிலையை தமிழ்நாட்டிலேருந்து செஞ்சு எங்கள் பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு, பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கொண்டு போய் வந்து வச்சுருக்காங்க. இந்த பத்ரிநாத் கேதார்நாத் அப்படிங்கிற கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கோயில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் அப்படிங்கிறது இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய கோயில், ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இது. ஸோ இந்த வெங்கல சிலை வந்து எங்கே செஞ்சுருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வெங்கல சிலை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம் இருக்குது. இந்த இடத்துல இந்த பகுதிகளில் செய்யக்கூடிய வெங்கல சிலைகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது புவிசார் குறியீடு இருக்கு இல்லையா, புவிசார் குறியீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுவாமிமலையில், எங்கே சுவாமிமலை அப்படிங்கிற இந்த பகுதியில் பண்ணக்கூடிய வெங்கல சிலைகளுக்கு எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புவிசார் குறியீடு இருக்குது. ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு பழமையான டெக்னிக், அந்த காலத்தில் சோழர்கள் காலத்தில் பண்ண ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க இந்த சிலைகள், வெங்கல சிலைகள் எல்லாமே செய்கிறாங்க. அந்த டெக்னிக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக்கோட பேர் வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். மெழுகுலாம் உருக்கி இது பண்ணி ஒரு மாதிரியான ஒரு சிலை வந்து செய்வாங்க. ஸோ அந்த டெக்னிக்கு பேர் தான் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க சுவாமி மலையில் இருக்கக்கூடிய இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த சிலைகளை பஞ்சோலா, ஸோ பஞ்சோலா அப்படிங்கிறது 5 வகையான உலோகங்கள், 5 வகையான உலோகங்களாக யூஸ் பண்ணி மேக் பண்ணப்படுற அந்த ஸ்டாச்சு, அந்த சிலைக்கு பேர் தானே பஞ்சோலா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து காப்பர், ஜிங்க்கு, டின்னு, கோல்டு, சில்வர், இந்த மாதிரியான 5 உலோகங்கள், ஸோ 5 வகையான உலோகங்களை வச்சு இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுவாமிமலை அப்படிங்கிற இடத்துக்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த வெங்கல சிலைகளுக்காக. அடுத்து மே 2 நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
நம்மாழ்வார் அவார்ட் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங், எனது நம்மாழ்வார் அவார்ட் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம். இயற்கை நம்மாழ்வார் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் இயற்கை விவசாயத்தை பரப்புனதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்மாழ்வார் அவர்களுக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் நம்மாழ்வார் வந்து இறந்து போயிருப்பார். நிறைய பேர் பார்த்துருப்போம், அவருடைய ஸ்பீச் கேட்டிருப்போம். ஸோ நம்மாழ்வார் வந்து முழுக்க இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ண நபர். ஓகேங்களா? ஸோ அந்த ரசாயன உரங்கள் அதே மாதிரி பூச்சிக்கொல்லிகள்லாம் பயன்படுத்தாமல் எல்லாமே வந்து இயற்கையாகவே நம்ம வந்து வேளாண்மை பண்ணணும் அப்படிங்கிறத பரப்புனதா யார்? நம்மாழ்வார் அவர்கள். ஸோ இவருடைய ஞாபகார்த்தமாக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் 3 நபர்களுக்கு இந்த நம்மாழ்வார் விருது, இயற்கை விவசாயத்திற்கான நம்மாழ்வார் விருது வந்து வழங்கப்படுது. இது யாருக்கு வழங்குவாங்க அப்படின்னா யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ இல்லை இயற்கை விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுறாங்களோ, இயற்கை விவசாயத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த நம்மாழ்வார் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு விருது. ஸோ இந்த விருது பார்த்தீங்க அப்படின்னா 2025 3 நபர்களுக்கு இது வந்து 3 பிரைஸ் கொடுப்பாங்க வருஷம். ஸோ முதல் பிரைஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத்குமார். ஸோ சம்பத்குமார் அப்படிங்கிற விவசாயிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்மாழ்வார் விருதை பொறுத்தவரை இந்த 3 பிரைஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் அப்படிங்கிற கொடுப்பாங்க. இதில் ஒவ்வொரு பிரைஸ்க்கும் வந்து ஒரு பிரைஸ் அமௌண்ட் இருக்கும். ஸோ முதல் பிரைஸுக்கு எவ்வளோ கேஷ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 2.5 லேக், 2.5 லட்சம் கேஷ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து இரண்டாவது பரிசு யார் வாங்கியிருக்கா அப்படின்னா ஜெகதீஷ் அப்படிங்கிற விவசாயி வந்து வாங்கியிருக்காரு. ஜெகதீஷ் அப்படிங்கிற விவசாயி வாங்கியிருக்காரு. இவருக்கு 1.5 லட்சம், 1.5 லேக் வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வி காளிதாஸ் யாரு? ஸோ வி காளிதாஸ் அப்படிங்கிற இந்த ஒரு விவசாயிக்கு மூன்றாவது பரிசு 1 லட்சம் ரூபாய். ஸோ அப்போ இந்த பரிசு தொகை வந்து பார்த்துங்க, பரிசு தொகை முக்கியம், யார் இந்த பரிசு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ முதல்ல யாரு? சம்பத்குமார், அதுக்கடுத்து வந்து ஜெகதீஷன், அதுக்கடுத்து காளிதாஸ் அப்படிங்கிற இந்த 3 விவசாயிகள் வாங்கியிருக்காங்க. முதல் பரிசு 2.5 லட்சம் ரூபாய், அதுக்கடுத்து 1.5 லட்சம் ரூபாய், மூன்றாவது பரிசு 1 லட்சம் ரூபாய். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மாழ்வாருடைய நினைவாக கொண்டு வரப்பட்ட பரிசு தான் நம்மாழ்வார் அவார்டு அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு. ஸோ அதுக்கடுத்து தமிழ் ஒரு முக்கியமான விருது வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் படத்துக்கு இல்லை, தமிழ் படத்தை நடித்த நடிகருக்கு விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டர் அர்ஜுன் தாஸ், இவர் நம்ம நிறையா படங்களில் பார்த்துருப்போம். நிறையா லோகேஷ் கனகராஜுடைய படங்களில் மாஸ்டராக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து விக்ரம், இந்த மாதிரி நிறையா படங்களில் நடித்தவர் தான் யார் அப்படின்னா அர்ஜுன் தாஸ். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறந்த நடிகருக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. எந்த படத்துக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசவாதி அப்படிங்கிற ஒரு படத்துக்காக அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்த திரைப்பட விழாவில் கொடுத்தாங்க அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2025. ஸோ வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. ஸோ இதில் யாருக்கு கொடுத்துருக்காங்க? அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரசவாதி அப்படிங்கிற இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நிறைய சர்வதேச திரைப்பட விழாக்களில் விருதுகளை வாங்கி கூச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா லண்டன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், அதுக்கப்புறமா நியூ ஜெர்சி இந்தியா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நிறையா திரைப்பட விழாக்களில் இந்த படத்துக்கு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது பெங்காலில் நடந்த தாதா சாஹிப் பால்கே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் யாருக்கு? அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு சிறந்த ஆக்டருக்கான விருது எந்த படத்துக்காக? ரசவாதி அப்படிங்கிற இந்த படத்துக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் சுவடுகள் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல், என்ன போர்ட்டல்? சுவடுகள் அப்படிங்கிற ஒரு போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட்டல் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், ஆதி திராவிடர்களாக இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட எக்கச்சக்கமான கலைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான கலைகள் இருக்கு. அந்த கலைகளில் இப்போ கரண்ட்ல நிறையா கலைகள் வந்து அழிஞ்சு போச்சு. எதனால அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி வைக்கல, அதை ப்ராப்பராக வந்து நம்ம பாதுகாக்கிறதுனால நிறைய கலைகள் வந்து அழிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இந்த சுவடுகள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் மூலியமா, இந்த ஒரு டிஜிட்டல் போர்ட்டல் மூலியமா என்ன பண்ண போறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்கள், பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, இதுல ஒவ்வொரு பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் ஒவ்வொரு வகையான கலைகள் இருக்கும். அவங்களுக்கான நடனம், அவங்களுக்கான பாடல்கள், அவங்களுக்கான நாட்டியம், அவங்களுக்கான கதை சொல்லுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய கலைகள் இருக்கும் இல்லையா. இந்த கலைகள் எல்லாத்தையுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறதுக்காக உள்ள ஒரு இனிஷியேட்டிவ் தான் சுவடுகள் டிஜிட்டல் ரிசர்வ், சுவடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஸ்டோரேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் முக்கியமான விஷயங்கள் இப்போ நிறைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்காரி மேளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறமா ராதா காவடி, கணியன் கூத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே இப்போ அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கலைகளை பாதுகாக்கிறது யாருடைய கலைகள்? ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியின மக்களுடைய கலைகளை பாதுகாக்கிறதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் என்ன? இந்த சுவடுகள் அப்படிங்கிற ஒரு டிஜிட்டல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும். தமிழக அரசாங்கம் 2022 ஆண்டு ஒரு முக்கியமான திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த திட்டத்துடைய பேர் என்ன அப்படின்னா ஊட்டச்சத்தை உறுதி செய்.
எனது ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் அப்படிங்கிறது 2 கட்டமா இந்த திட்டம் அப்படிங்கிறது 2 கட்டமா வந்து நடத்துனாங்க. முதல் கட்டத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிறந்த குழந்தையிலிருந்து 6 வயசு 6 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகளை செக் பண்ணி அதில் எந்தெந்த குழந்தைகள்லாம் 6 வயசுக்கு கீழே ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்காங்களோ அந்த குழந்தைகளுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் வந்து இந்த அங்கன்வாடிலாம் இருக்கு இல்லையா, இந்த அங்கன்வாடி இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இந்த திட்டங்கள் மூலிமா அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுத்து அவங்கள இந்த மால் நியூட்ரிஷன் இந்த சத்து குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்காக உள்ள ஒரு திட்டம் தானே ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். இது 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதில் முதல் கட்டமாக எதுக்காக வெறும் 6 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்காக மட்டும் 6 வயதுக்கு கீழே எந்தெந்த குழந்தைகள்லாம் போஷாக்கு கம்மியாக இருக்கணும் அவங்களுக்காக மட்டும் இந்த திட்டம் வந்து இது பண்ணாங்க. அடுத்து 2024 இந்த திட்டத்தை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த திட்டத்துடைய அடுத்த கட்டம் இந்த திட்டத்துடைய 2ஆம் கட்டம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஃபேஸ் 2ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6 வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகள் ப்ளஸ் அவங்களுடைய தாய்மார்கள், ஏன்னா தாய்மார்கள் ஆரோக்கியமாக ஊட்டச்சத்தோடு இருந்தால் தான் அந்த குழந்தைகள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க 2வது கட்டத்தில் தாய்மார்களையும் சேர்த்துக்கிறாங்க. யாருடைய தாய்மார்கள் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய தாய்மார்களையும் இந்த திட்டத்தில் சேர்த்துட்டு அவங்களுக்கு தேவையான போஷாக்கு அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிட் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுறாங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படிங்கிற இந்த திட்டத்தில் தமிழக அரசாங்கம் கொடுக்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான திட்டம். ஸோ இந்த திட்டத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான குழந்தைகள் வந்து மால் நியூட்ரிஷன்லேருந்து வெளியே வந்திருக்கு. இதில் மொத்தம் 2 ஃபேஸ். முதல் ஃபேஸ் 2022 தொடங்கிட்டாங்க. 2வது ஃபேஸ் 2024ஆம் ஆண்டு. அடுத்து தமிழ்நாட்டில் இன்டகிரேட்டட் பேர்ட்ஸ் அண்ட் ரெக்ஸ் ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பறவைகள் கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது எக்கச்சக்கமான பறவை சரணாலயங்கள் உள்ள ஒரு பகுதி. நிறைய வகையான பறவைகளும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பறவைகள் இருக்குது எத்தனை வகையான பறவைகள் இருக்குது அப்படிங்கிறத ஆராயறதுக்காக இன்டகிரேட்டட் பேர்ட்ஸ் அண்ட் செக்ஸ் எனது ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு அப்படிங்கிற இந்த ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ இதில் 2025ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் எத்தனை பறவை இனங்கள் எத்தனை பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது அப்படின்னா 798. இது வந்து நம்பர் கிடையாது, வகையான பறவைகள். ஓகேங்களா, 798 வகையான பறவைகள் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பறவைகள் வந்து நிலத்தில் வாழ்கிற பறவைகளும் இருக்கு, நீழ்ற வாழ்கிற பறவைகளும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் எங்கே வாழக்கூடிய பறவைகள் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து நீரில் வாழக்கூடிய பறவைகளோட எண்ணிக்கை தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சம் பறவைகள் வந்து நீர்லையும் அதே மாதிரி 2 லட்சம் பறவைகள் வந்து நிலத்திலையும் வந்து தமிழ்நாட்டில் வாழுது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் இந்த ஒவ்வொரு சீசனுக்காக வரக்கூடிய பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் இருக்கு இல்லையா, இதோட எண்ணிக்கை 1.13 லட்சமாக இருக்குது. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இது. இன்டகிரேட்டட் பேர்ட் சைன்சஸ் இந்த டோட்டல் ஸ்பீசிஸ் எவ்வளோ 798. அதே மாதிரி இதில் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது நீரில் வாழக்கூடிய பறவைகள் எண்ணிக்கை தான் ரொம்ப 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 அதிகம். அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 13 முனிசிபாலிட்டிஸை ஓகேங்களா, ஸோ அந்த முனிசிபாலிட்டிஸுடைய அந்த நகராட்சிகளுடைய வருமானத்தின் அடிப்படையில் ஒரு 11 முனிசிபாலிட்டிகளுடைய தரத்தை தமிழக அரசாங்கம் இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது பேர் மட்டும் பார்த்துங்க. ஸோ எங்கெங்க அப்படின்னா திருச்செங்கோடு, உடுமலைப்பேட்டை, பழனி இதெல்லாமே வந்து செகண்ட் கிரேட் அப்படிங்கிற அந்த ஒரு தரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ராமேஸ்வரம், பல்லடம், கூடுவாஞ்சேரி இதெல்லாமே வந்து செகண்ட் கிரேடுக்கு. அதுக்கப்புறமா மாங்காடு, குன்றத்தூர் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 11 இதை வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான ஃபண்ட் தமிழ்நாட்டில் அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு ஃபண்ட் ஒரு நிதி வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அந்த நிதியோட பேர் என்ன அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஃபண்ட். என்னது என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ஃபண்டில் மொத்தம் 50 கோடி ரூபாய் இந்த ஃபண்டுக்கு மொத்தம் 50 கோடி ரூபாய் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் அரசாங்கம் மற்றும் தனியார்கள் அதுக்கப்புறமா பிரைவேட் கம்பெனிஸுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, இதிலிருந்து பணத்தை போட போகிறாங்க. இதில் கவர்மெண்ட் வந்து கம்மியாக தான் கிட்டத்தட்ட 5 கோடி சம்திங் மட்டும் தான் கவர்மெண்ட் போடுறாங்க. மீதி எல்லா படங்களும் என்ன பண்ணுறாங்க தனியார் கிட்ட இருந்து அதே மாதிரி தொண்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து பிரைவேட் கம்பெனியுடைய கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக வாங்கி இந்த ஃபண்டில் வந்து போட்டு தமிழ்நாட்டில் நிறைய உயிரினங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழியக்கூடிய தருவாயில் இருக்குது. இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய சென்டர்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபண்டு வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த
ஃபண்டை இப்போ கரண்ட்டில் யார் வந்து மேனேஜ் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கக்கூடிய ஏஐடபிள்யூசி. ஸோ வண்டலூரில் இருக்கக்கூடிய ஏஐடபிள்யூசி அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதை யார் வந்து மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா முதுமலை டைகர் ரிசர்வ் ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் இதை வந்து நிர்வகிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஃபண்டை யார் நிர்வகிக்க போகிறாங்க, இந்த 50 கோடியை எந்தெந்த திட்டத்துக்கு எவ்வளோ பணம் போகணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை யார் நிர்வகிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டலூரில் இருக்கக்கூடிய ஏஐடபிள்யூசி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு தான் நிர்வகிக்க போகிறாங்க. ஸோ அடுத்து 2021 2024 வரை தமிழ்நாட்டுடைய விவசாய துறையுடைய வளர்ச்சி எந்த அளவில் இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசாங்கம். இந்த ரிப்போர்ட்டில் விவசாய பொருட்கள் உற்பத்தியிலையும் தமிழ்நாடு எந்தெந்த பொருட்கள் உற்பத்தியிலும் எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறதையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த 2012 2021 இருக்கு இல்லையா, இந்த ஆண்டு வரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய அக்ரிகல்ச்சர் க்ரோத் அப்படிங்கிறது 5.66%, எவ்வளோ 5.6, ரொம்ப கம்மி தான், 5.66% வந்து இருந்திருக்கு. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை முதல் இடத்துல அக்ரிகல்ச்சர் உற்பத்தியில் எதில் முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா மில்லட், ஸோ ஃபிங்கர் மில்லட், அதுக்கப்புறமா கோவா கொய்யாப்பழம், ஃபிங்கர் மில்லட் இருக்கு இல்லையா, அந்த சிறுதானிய வகைகள், இதில் தமிழக அரசாங்கம் முதல் இடத்துல, தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி மக்காச்சோளம், கரும்பு, மல்லி, ஆயில் சீட்ஸ், என்னென்னா மக்காச்சோளம், கரும்பு, மல்லி, எண்ணெய் வித்துக்கள், இதில் எல்லாமே வந்து தமிழக அரசாங்கம் 2வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா. ஸோ அக்ரிகல்ச்சர் க்ரோத் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 5.66, 5.66. ஸோ அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் இந்த 2025 பட்ஜெட் மார்ச் 14 பட்ஜெட் போட்டாங்க இல்லையா, இந்த பட்ஜெட்டில் அரசு ஊழியர்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்துறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 7 வங்கிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதில் இந்த திட்டத்தில் என்னென்னலாம் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா அரசு ஊழியர்கள் இறந்து போயிட்டாங்க, ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிடுறாங்க, இல்லை ஆக்சிடென்ட்டில் அவங்களுக்கு கை கால்கள் வந்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய், எவ்வளோ 1 crore rupees, 1 கோடி ரூபாய் அரசாங்கம் வந்து ஃபண்டு வழங்குறாங்க. அதே இது அவங்க நார்மலாக இறந்து போயிட்டாங்க, ஸோ நார்மல் டெத் ஆகிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய், அவங்க நார்மலாக அந்த சர்வீஸ் பீரியடில் இருக்கும்போது நார்மலாக இயற்கையாக மரணம் எழுதிட்டாலும் அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் வந்து கிடைக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் அந்த இறந்து போன நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய குழந்தைகள், இவங்களுடைய பெண் குழந்தைகளுடைய மேரேஜுக்காக அரசாங்கம் 5 லட்சம் ரூபாயும், அதே மாதிரி இவங்களுடைய கல்விக்காக அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நிதி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 7 வங்கிகளோட தமிழக அரசாங்கம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான வங்கிகள் எது அப்படின்னா SBI, இந்தியன் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இந்த மாதிரி மொத்தம் ஒரு 7 வங்கிகளோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசாங்கம் போட்டிருக்காங்க. அடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான எக்ஸ்கவேஷன், நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல அகழாராய்ச்சி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம பட்ஜெட் செஷன் பார்க்கலாம். இதில் இருந்த ஒரு முக்கியமான இடம் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது டெல்டாவில் காவேரி கரையில் இருக்கிறதுனால இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான தலம். ஸோ இந்த நாகப்பட்டினத்தில் எங்கே அகழாராய்ச்சி பண்ண போகிறாங்க அப்படின்னா சூடாமணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஹாரா அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நமக்கு வந்து கோயில், மசூதி, சர்ச்லாம் இருக்கு இல்லையா, இதே மாதிரி புத்த மதத்தை சார்ந்த பிக்குகள், புத்த மத துறவிகள் எல்லாமே வந்து வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலங்களுக்கு பேர் தான் என்ன, விஹாரா அப்படிங்கிற இந்த ஒரு வழிபாட்டு தலம். விஹாரா அப்படிங்கிறது என்ன, புத்த மதத்துடைய வழிபாட்டு தலம். நம்ம ஹிஸ்டரியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் புத்த சமயத்துக்கும் இடையிலான நிறைய தொடர்புகளை நம்ம சங்க இலக்கியங்களில் வந்து பார்க்கலாம். உதாரணமாக சிலப்பதிகாரத்தில் நம்ம நிறைய இலக்கியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் புத்த மத துறவிகள் எங்கெங்கே வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் காஞ்சியில், மதுரையில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இடத்துல புத்தருடைய பள்ளிகள் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே வந்து தமிழ் இலக்கியத்திலும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டுக்கும் புத்த சமயத்துக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த சூடாமணி விஹாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்த மத ஒரு ஸ்தலத்தை நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இடத்த வந்து அகழாராய்ச்சி பண்ண போகிறாங்க. ஓகேவா. அகழாராய்ச்சி பண்ண போகிறாங்க. இந்த சூடாமணி விஹாரா அப்படிங்கிற இது வந்து எந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டதுன்னா ராஜராஜ சோழன் இருக்கார் இல்லையா, இவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு விஹாரா, புத்த மத வழிபாட்டு தலம் தான் இந்த சூடாமணி விஹாரா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். ஸோ அடுத்து
தமிழக அரசாங்கம் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஹூட் வில்லேஜ். இந்த மாஹூட் அப்படிங்கிறது என்னன்னா, இங்கிலீஷில் யானை பாகன்கள் இருக்காங்க இல்லையா? யானை பாகன்கள். இந்த யானை பாகன்களை தான் நம்ம வந்து மாஹூட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவங்களுக்கான ஒரு கிராமத்தை தமிழக அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிராமம் முழுக்க கிட்டத்தட்ட இந்த கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யானைகள் மற்றும் யானை பாகன்கள் அவங்களுடைய குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஒரு 44 யானை பாகன்கள் மற்றும் அவங்களுடைய குடும்பங்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்தை தமிழக அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிராமத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் யார் மட்டும் தான் இருப்பா அப்படின்னா யானை பாகன்கள், யானைகள் இவங்க மட்டும்தான் வந்து இருக்க போகிறாங்க. இதுதான் இந்தியாவுடைய முதல் மாஹூட் வில்லேஜ், யானை பாகன்களுக்கான ஒரு கிராமம். ஸோ இந்த கிராமத்தை எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா தெப்பக்காடு. தெப்பக்காடு அப்படிங்கிற இந்த ஒரு இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, இது வந்து முதுமலை டைகர் ரிசர்வ்ல, முதுமலை புலிகள் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் தானே தெப்பக்காடு அப்படிங்கிற இந்த ஒரு இடம். இந்த தெப்பக்காட்டில் வந்து யானைகளுக்கான ஒரு கேம்ப் இருக்குது. யானைகளுக்கு வந்து இந்த நம்ம இதுலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ சம்மர் டயத்தில் யானைகள் கேம்ப் மாதிரி கூட்டு போவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு கேம்ப் இருக்குது தெப்பக்காட்டில். இங்கே தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் மாஹூட் வில்லேஜ் அப்படிங்கிற இந்த ஒரு வில்லேஜ் வந்து கொடுத்து போயிருக்காங்க. ஸோ இந்த தெப்பக்காடு அப்படிங்கிறதுனா ஏஷியாவுடைய ஒரு பழமையான யானைகளுக்கான ஒரு கேம்ப். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான யானைகள் இருக்குது. இப்போது ஒரு 44 யானை பாகன்கள் அவங்க குடும்பத்துக்கும் வீடு கட்டி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் PKM1 மொரிங்கா. ஸோ தமிழ்நாட்டில் PKM1 மொரிங்கா அப்படிங்கிற இந்த ஒரு முருங்கைக்காய். ஸோ PKM1 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேமஸான முருங்கைக்காய் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு லெவலில் இந்த முருங்கைக்காய்க்கு ரொம்ப ஒரு ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1980 பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜ். ஸோ திண்டுக்கலுக்கு பக்கத்தில் பெரியகுளம் இருக்கு இல்லையா? அந்த பெரியகுளம் ஹார்டிகல்ச்சர் காலேஜில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இனத்தை PKM1 அப்படிங்கிற அந்த முருங்கைக்காய் இனத்தை வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இதில் நிறையா ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால இந்த முருங்கைக்காய் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த மால் நியூட்ரிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து போக்குறதுக்கு இதில் நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இப்போ ஆப்பிரிக்காவில் நிறைய நாடுகள் வந்து பஞ்சத்துலேயும் போர்கள்லையும் இருக்குது. அந்த மாதிரியான நாடுகள் என்ன பண்ணுறாங்க, இந்த முருங்கைக்காயை இந்தியாவிலேருந்து நிறைய இறக்குமதி பண்ணுறாங்க. உதாரணமாக ரவாண்டா, மடாகாஸ்கர் இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப பசி, பஞ்சம், பட்னியில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இந்த நாடுகளுக்கு இந்த முருங்கைக்காயை தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி வந்து பண்ணுறாங்க. இது மெயினாக எங்கே விளையுது அப்படின்னா, இது திண்டுக்கல் மற்றும் திண்டுக்கல் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விளையக்கூடியதாக என்ன PKM1 முருங்கா. என்னது PKM1 முருங்கை அப்படிங்கிற இந்த ஒரு முருங்கைக்காய். ஸோ அடுத்து நம்ம சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை முனிசிபாலிட்டி இருக்காங்க இல்லையா, சென்னையோட கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், இவங்க என்ன பண்ணுறாங்க, சென்னை அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, சென்னை அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம தமிழக அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் மாநில லெவலில், மாவட்ட லெவலில் இந்த இயற்கை பேரிடர் மேலாண்மை பண்ணுறதுக்கான குழுக்கள் வந்து இருக்குது. ஸோ இப்போது சிட்டி லெவலில் கொண்டு வரது இதுதான் முதல்ல. ஓகேங்களா? சிட்டி லெவலில் ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி கொண்டு வரது இதுதான் முதல்ல. இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி இதுதான் வந்து முதல் முறை. இதுவரை எந்த சிட்டியுமே என்ன பண்ணதில்லை, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஒரு அத்தாரிட்டியை கொண்டு வந்ததில்லை. முதல்ல இவங்க தான் கொண்டு வராங்க. இதோட பேர் என்ன அப்படின்னா சென்னை சிட்டி அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, CCUDMA, சென்னை சிட்டி அர்பன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு அத்தாரிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2005 கொண்டு வரப்பட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நேஷனல் NDMA ஆக்ட் இருக்கு இல்லையா, அந்த சட்டத்தை கீழே தான் இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோடைய தலைவராக யார் இருப்பா அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய கமிஷனர். ஸோ கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுடைய கமிஷனர் தான் அதோட தலைவராக இருப்பார். ஸோ இதில் வந்து போலீஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறமா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோடவங்க, இந்த மாதிரி எல்லா நபர்களும் வார்டுடைய மெம்பர் இவங்க எல்லாமே வந்து இதில் வந்து இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ சென்னையில் ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரிடர் வருது அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு, அந்த இயற்கை பேரிடர் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணுமோ அதை பண்ணுறதுக்காக உள்ள ஒரு அமைப்பு தான் இந்த ஒரு அமைப்பு. அடுத்து ரீசெண்டாக ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை தாண்டி போயிடுச்சு. பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாட்டோடைய பொருளாதாரத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2024-2025 தமிழ்நாட்டுடைய அந்த GDP எடுத்துட்டிங்க அப்படின்னா 17.23 லட்சம் கோடி, எவ்வளோ 17 கிட்டத்தட்ட 23 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட $419 பில்லியன் வந்து இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி லாஸ்ட் இயருக்கான பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்குது, 9.69 9.69 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருந்துச்சு இல்லையா. ஸோ பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 397. ஆனால் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் $419 பில்லியன். ஓகேவா? ஸோ தமிழ்நாடு பாகிஸ்தானை பின்னுக்கு தள்ளிடுச்சு.
அதுக்கடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம், நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான கமிட்டி போட்டிருக்காங்க. அது என்ன கமிட்டி அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன், தமிழ்நாட்டுடைய ஏழாவது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போட்டிருக்காங்க. நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆர்டிகிள் 280ல் சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது எதுக்காக உள்ளது அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இடையிலான வரி பங்கீடு பற்றி பரிந்துரை கொடுக்கறதுக்காக உள்ள ஒரு நிறுவனம் தான் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு. இது வந்து 2023 டிசம்பரில் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ கரண்ட்டில் வந்து 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து போயிட்டுருக்கு. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அவர்கள் தான் தலைவராக இருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துக்கும் அந்த மாநிலத்துடைய உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு இல்லையா, பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி, இவங்க 2 பேர்த்துக்கும் இடையிலான அந்த நிதி பங்கீடுக்காக ஒவ்வொரு மாநிலமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் குழு, மாநில நிதி குழு இல்லை மாநில நிதி ஆணையம் வந்து போடுவாங்க. இப்போது தமிழக அரசாங்கம் 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் தமிழக அரசாங்கம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மேன் யார் அப்படின்னா கே அலாவுதீன். ஸோ கே அலாவுதீன் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ கே அலாவுதீன் அப்படிங்கிற இவர் தான் தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க 7வது ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவராக வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா. இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி நம்மளுடைய 23வது சட்டத்திருத்தம் 74 இந்த 2 சட்டத்திருத்தத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி ஆர்டிகல் 243ல் சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ரிப்போர்ட்டை எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் 31, 2026. எப்போ ஆகஸ்ட் 31, 2026 இவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கணும். இவங்களுடைய அறிக்கை எப்போ இருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027ஆம் ஆண்டுலேருந்து 2027லேருந்து 2032 வரை உள்ள இந்த 5 ஆண்டு காலகட்டம் இருக்கு இல்லையா, இந்த காலகட்டத்தில் என்ன பண்ண போதும்னா இவங்களுடைய இது வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. ஸோ அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் உழவரை தேடி வேளாண்மை ஸ்கீம்ஸ், உழவரை தேடி வேளாண்மை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம், எப்படி வந்து மக்களை தேடி மருத்துவம், அதே மாதிரி இல்லம் தேடி கல்வி அப்படிங்கிற மாதிரி திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா. இதே மாதிரி உழவர்களுக்கு விவசாயிகளுக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயத்தை அவங்களே டோர் ஸ்டெப்லேயே கொண்டு போய் கொடுக்குறதுக்காக உள்ள திட்டம் தானே உழவரை தேடி வேளாண்மை அப்படிங்கிற இந்த ஒரு திட்டம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு விழாவில் நம்ம தமிழக அரசாங்கமும் தொடங்கி வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா அரசாங்கம் விவசாயிகளுக்கு என்னென்ன சேவைகள்லாம் பண்ணுறாங்களோ அந்த சேவைகளை டைரெக்டாக விவசாயிகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக உள்ள ஒரு திட்டம். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாதம் 2 முறை, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறை கேம்ப்ஸ் ஒவ்வொரு பிளாக்லையுமே போய் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க விவசாயிகள் மத்தியில் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டறிச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுவாங்க. என்னது உழவரை தேடி வேளாண்மை அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்கீமு. ஸோ அடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பில்டிங் வந்து கட்ட போகிறாங்க. கலைஞர் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் சென்டர். என்னது கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையம், கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையம் அப்படிங்கிற இந்த ஒரு மிகப்பெரிய மாநாட்டு மையத்தை நம்ம தமிழக அரசாங்கம் கொண்டு வர்றாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்காடு அப்படிங்கிற இந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய சர்வதேச மாநாடுகள் நடத்தக்கூடிய மாநாட்டு மையத்தை கொண்டு வர்றாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று வந்து நடந்திருக்கு. இதில் மொத்தம் வந்து ஒரு 10,000 சீட் கொண்ட எக்ஸிபிஷன் ஹால் இருக்குது. அதே மாதிரி 5,000 சீட் கொண்ட கான்ஃபரன்ஸ் ஹாலும், அதுக்கடுத்து 1,500 சீட் கொண்ட ஆடிட்டோரியமும் இருக்குது. உலகத்தில் பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க இல்லையா, இப்போ G20 மாநாடு இந்தியாவில் நடந்துச்சு. இந்த மாதிரி மிகப்பெரிய மாநாடு நடத்துறதுக்கான ஒரு மாநாட்டு மையத்தை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து தமிழக அரசாங்கம் 2025ஆம் ஆண்டுக்கான ஷிப் பில்டிங் பாலிசி, கப்பல் தயாரிப்பு கொள்கை இல்லை கப்பல் கட்டுமான கொள்கை அப்படிங்கிற இந்த ஒரு கொள்கையை நம்முடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தங்கம் தென்னரசு இருக்கார் இல்லையா, அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கப்பல் கட்டுமானத்தை பொறுத்தவரை நம்ம அந்த ஏன்ஷியன்ட் அந்த காலத்து சங்க காலகட்டத்திலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கப்பல் கட்டுறது, கப்பலில் வணிகம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வகையில் தமிழ்நாட்டை அந்த கப்பல் கட்டுமானத்தில் ஒரு தலை சிறந்த மாநிலமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2025 தமிழ்நாடு ஷிப் பில்டிங் பாலிசி 2025 அப்படிங்கிற இந்த ஒரு பாலிசியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாலிசியோட டார்கெட் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 8 பில்லியன் ஷிப் பில்டிங் 2033 தமிழ்நாடு 8 பில்லியன் ஷிப் பில்டிங் மார்க்கெட்டாக கொண்டு வர அப்படிங்கிறது முக்கியமான டார்கெட். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக திருவொற்றியூரில் நம்ம தமிழக அரசாங்கம் டூனா ஃபிஷிங்கான ஒரு கிளஸ்டரை, ஒரு ஹார்பரை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சூறை மீன் சொன்னோம் இல்லையா, இந்த சூறை மீன் பிடிக்கிறதுக்கான ஒரு மீன்பிடி துறைமுகத்தை தமிழக அரசாங்கம் தொடங்கி வச்சிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவொற்றியூரில். ஸோ
இதுக்கான பட்ஜெட்டு 272 கோடி ரூபாய். எவ்வளோ? 722 கோடி ரூபாய்க்கு இந்த ஒரு விஷயம் தொடங்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மீனவ தொழில், இந்த மீன்பிடி தொழில் பண்ணக்கூடிய செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்காங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள், இவங்களுக்கு மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக, இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு மைக்ரோ ஃபினான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா அலைகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கம் இந்த ஆண்டிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 5ஆம் தேதியை தமிழ் வார விழாவாக கொண்டாட போகிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மே 5ஆம் தேதி அப்படிங்கிறது பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பிறந்தநாள். அதை கொண்டாடும் விதமாக இந்த தமிழ் வார விழா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இந்த ஆண்டு தமிழ் வார விழாவில் ஒரு முக்கியமான தமிழ் எழுத்தாளர்களுடைய புத்தகத்தை நாட்டுடைமை ஆக்கியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னா அப்துல் ரஹ்மான், அதுக்கடுத்து மெர்வின், ஏ பழனி, அதுக்கப்புறமா கோதண்டம், இளம தமிழ்வாணன் அப்படிங்கிற ஒரு 5 நபர்களுடைய புத்தகத்தை இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் காரல் மார்க்ஸ் அவருடைய சிலையை நிறுவ போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிமரா, சென்னையில் இருக்கக்கூடிய கன்னிமரா லைப்ரரியில் நிறுவ போகிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்கான, ஸோ மே 2025க்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்து வரக்கூடிய செஷனில் நம்ம அடுத்தடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.